ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பாரம்பரிய சுவைமிக்க புளிக்காய்ச்சல், ஆத்தென்டிக் டேஸ்ட் புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 பேருக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். மற்றபடி தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 4-5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா தாளிச்சிக்கோங்க. வெந்தயம் தாளிப்புலையும் போடணும், பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் ரெட் சில்லி போட மறந்துட்டு அதுக்கப்புறம் தனியாக தாளித்து சேர்த்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஆனால் தாளிக்கிறதுலேயே ரெட் சில்லியை போட்டுருங்க. அதுக்கப்புறம் புளி கரைசலை விட்டுட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகும் வெந்தயமும் சேர்த்துடுங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக இதோட வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்தா ஒரு தனி சுவை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சாதத்தை இதோட கலந்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுவையான திடீர் புளியோதரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.